ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சந்தியா ஹெல்த்தி குக்கிங் சேனல். இது பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருக்கோம். அதை வந்து பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது வந்து நேற்று நைட்டே தைச்சது. காலையில் இதை வந்து எல்லாமே முடித்து எடுத்து வச்சாச்சு. இதை வந்து நமக்கு கொடுத்துட்டு காசும் வாங்கியாச்சு. ஆனால் இந்த காசு வந்து வேறு ஒரு தேவைக்கு பயன்படுத்த வேண்டியது இருக்குது. அப்படிங்கிறதுனால இன்றைக்கி சண்டே அப்படின்னாலும் நம்ம வீட்டில் கறி கிடையாது, எதுவுமே கிடையாது. இருக்கிறத வச்சு சமாளித்தாச்சு. ஏன்னா போன வாரம் தான் நல்லா கறியெல்லாம் எடுத்து சாப்பிட்ருக்கோம். அதனால் ஒரு வாரம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு. இப்போது நேற்று பார்த்திங்கன்னா சாயந்தரத்துலேருந்தே பயங்கர மழை. அதனால் மாவு எதுவுமே அரைக்கலை. அதனால் இன்றைக்கி காலையிலே நம்ம வீட்டில் சாப்பாடு வச்சாச்சு. சாப்பாடு என்னென்னு பார்க்குறீங்க, இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் பெரிய அரிசி சாப்பாடு. இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க அந்த அரிசி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நார்மலாக நம்ம வந்து பொன்னி அரிசியில் சாப்பாடு பண்ணுவோம். அரிசி வந்து முடிஞ்சிட்டு அரிசி வாங்கிட்டு வர சொன்னதுக்கு பையன் என்ன சொன்னால், நாளைக்கு வாங்கிட்டு வரேம்மானா. இன்றைக்கி காலையில் இருந்தே மழை. அதனால் இந்த பெரிய அரிசி இருந்து அதை வச்சு நான் வந்து இன்றைக்கி சாப்பாடு வச்சுட்டேன். அப்புறமா பருப்பு குழம்பு வந்து வைக்கிறதுக்கு இதில் குக்கரில் வந்து வைக்கல. குக்கர் எல்லாமே டேமேஜ் ஆகிட்டு மோசமாகிட்டு கைப்பிடியெல்லாம் கலண்டு கிடக்கு. அதனால் இன்றைக்கி நம்ம சட்டியிலே போட்டு வேக வச்சிடலாம் அப்படின்ட்டு வச்சாச்சு. இங்கே ஒரு ஆளுக்கு மழை வெறிக்கவே இல்லை, பயங்கர திண்டாட்டமாக இருக்குதான், வெளியே போகவே முடியலை. சண்டே எதுவுமா இப்படி மழை அழுகுதே அப்படின்னு சொல்லிட்டு வாசலே நின்று பார்த்துட்டு இருக்கான். அப்புறம் நம்ம ஒரு நாளைக்கு முன்னே எடுத்து வச்சிருந்த வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அதையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து மறுபடியும் நம்மளோட வேலைகளை நார்மலாக தொடங்கியாச்சு. ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சரியான சொதப்பல் தான் நடந்துகிட்டு இருந்து. இன்றைக்கி குக்கரில் வந்து பருப்பு வேக வைக்கலை, தேங்காய் அரைக்க முடியலை கரண்ட் இல்லாததுனால. அதனால் எப்படியோ ஒரு மாதிரி குழம்பு வச்சேன். பருப்பு வந்து கொஞ்சம் அடியில் பிடிச்சிட்டு. ஆனால் என் பையனுக்கு இன்றைக்கி தான் குழம்பு நல்லா இருக்குது அப்படின்னா, ஏன்னா அவனுக்கு பெரிய அரிசி சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அதனால் காலையில் இருந்து பெஞ்சிட்டு இருக்கு மழை, எப்போ வரைக்கும் காட்டுவோமா? வீட்டுக்கு ஜன்னல்லாம் திறந்துருக்கு. ஜன்னல் திறந்து விடுந்து இவ்வளோ தானே இருட்டாக இருக்கு. தள்ளு தள்ளு மூஞ்சி ஏன் இங்கே கொண்டு காமிச்சிட்டு இருக்கேன். எத்தனை அடி கூந்தல்? 50 அடி கூந்தலா இது? ஆமாம். ஆஃப் பண்ணலாம் முடியாது. வீட்டுக்குள்ளே பேய் இருக்கு. பேய் 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 பேய். காலையில் இருந்தே கரண்டும் இல்லை. அதனால் நானே மகளும் நல்லா சிரித்து எடுத்து விளையாடிக்கிட்டே இருந்தோம். பிள்ளைங்க வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி கொஞ்சம் காமெடியெல்லாம் நடந்துகிட்ருக்கோம். இப்போ மாடிக்கு போய் அந்த பக்கெட்டெல்லாம் நிரம்பியிருக்கு, அதையும் பார்க்கலாம். வந்து தண்ணி இவ்வளோ அழகாக தெரிஞ்சு வரும் பார்க்க, ஒரு மாதிரி கோடு கூட பார்த்து எடுப்பேன். அது தண்ணி போகிறது தெரியுது, அங்கேருந்து வந்து போயிட்டுருக்குது. ஒரு வழியாக சாயந்தரமும் ஆயிட்டு, ஆனால் கரண்ட் வரவே இல்லை. எங்கள் வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது வேணுமா, பஜ்ஜி சுட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து எண்ணெய் வீட்டில் இல்லை, எண்ணெயும் வாழைக்காயும் வாங்கி கொண்டு வச்சுருக்கா. இப்போ பஜ்ஜி சுட போகிறோம். இந்த இருட்டுக்குள்ளே நின்று வீடியோவும் எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் வாழைக்காயை கட் பண்ணுறதை பாருங்கள், ஒரே காமெடி தான். என் மகன் வந்து வீடியோ எடுக்க அது ஒழுங்காகவே வரையில. அவள் ஒரு 5 நிமிஷம் தானே காலி ஆயிரும், அது எதுக்கு நீங்கள் இவ்வளோ சேஃபாக பார்த்து கட் பண்ணுறீங்க அப்படி சொல்லி கிண்டல் பண்ணி நானும் ஒரு வழியாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் ஒன்று பெருசாக இருக்கும், ஒன்று சின்னதாக இருக்கும். பெருசாக இருக்கிறதெல்லாம் முதலே மாவில் முக்கி போட்டுடலாம். இந்த சின்னதாக இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கடைசியில் போட்டுடலாம் அப்படி சொல்லி நான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். இதை கட் பண்ணுறதுக்குள்ளே பயங்கரமான காமெடியெல்லாம் நடந்துகிட்டு இருந்து. இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்னு ஒரு ஆள் கேட்க, ஒரு ஆள் இந்த பெருசெல்லாம் எனக்கு வந்துடணும், சின்னதெல்லாம் நீங்கள் சாப்பிடணும் அப்படின்ட்டு சொல்லி எடுத்து போட்டுட்ருக்கு. இந்த மாவுமே எல்லாமே கையாலே சும்மா குத்து மதிப்பாக அள்ளி போட்டு கலந்து பச்சி சுட போகிறேன். எப்படி சுட்டேன்னு பாருங்கள். கேட்டா 5 நிமிஷத்தில் வாய்க்கில் போயிடும். ஐயோ பேய் சிரிச்சிட்டு இப்போ 1 2 3 அப்படியே பின்னாடி ஒரு சவுண்டு, பச்சி சுடுறீங்களா 2 பேரும் சேர்ந்து விளையாடுறீங்களா அப்படின்ட்டு. ஏன்னா பச்சி சாப்பிட்டுட்டு வெளியே போகணுமா, இன்றைக்கி வீட்டுக்குள்ளேயே இருந்தாச்சான். அதனால்
இப்போ வந்து பஜ்ஜி சுடுறதுக்காக நான் மாவெல்லாம் எடுத்து தட்ட ஆரம்பிச்சிட்டேன். எந்த அளவுமே கிடையாது. குத்து மதிப்பாக கவரில் இருந்து தட்டியாச்சு. அதுக்கப்புறமா வீட்டில் இருக்கக்கூடிய வத்தல் தூள், உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கலந்தாச்சு. கொஞ்சமாக சோடா உப்பு. அப்போ நல்லா புசு புசுன்னு வரும் அதுக்காக. இதெல்லாம் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சொல்லுது கொஞ்சம் தண்ணியாக இருக்குதுன்னு, ஒரு ஆள் சொல்லுது கொஞ்சம் திக்கா இருக்குதுன்னு. ஐயய்ய! நீங்கள் 2 பேரும் தூர போங்க, நான் என் வேலையை பார்த்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே என் பாட்டுக்கு கலக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கலந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது, இதில் அரிசி மாவு சேர்க்கையில. அரிசி மாவு சேர்த்தா தான் நல்லா குண்டு குண்டா வரும் பஜ்ஜி. அதனால இதெல்லாம் கலந்து முடிச்சதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவையும் சேர்த்தாச்சு. இப்போ இந்த மாவு வந்து நம்ம அளக்கவே இல்ல. எனக்கு ஒரு சந்தேகம். நம்ம வந்து 2 வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். இது சரியா இருக்குமா? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே தான் நான் வந்து பஜ்ஜி சுட்டுட்டுருந்தேன். சரியா போச்சு. கடைசியில சுட்டு முடிக்கிறது வரைக்கும் கரெக்ட்டா இருந்தது மாவு. ஆச்சரியம்னா தாங்க முடியாது. பார்த்தீங்களா, இதான் நம்ம கண்ணு பார்க்குறது, கை செய்றது அப்படிங்கிறது போல அப்படின்ட்டு ஒரு பெருமையும் பட்டாச்சு. ஒருவேளை மாவு இந்த இடத்துல காணாம இருந்திருந்ததுன்னா, பிள்ளைங்க கழுவி கழுவி ஊத்துவாங்க பக்கத்துல நின்னுட்டு. இருந்தாலும் பெருமையா சொல்லிட்டு, "பாத்தியா நான் கலக்குன மாவு சரியா இருந்து பாரு" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்தாச்சு. எப்படிலாம் வேலை பண்ண வேண்டியது இருக்குங்க, இந்த ஒரு பஜ்ஜி சுடுறதுக்கு முன்னாடி. இப்போ சட்டியில எண்ணெய் வந்து காஞ்சிட்டு, முதல்ல வந்து 2 பஜ்ஜி வந்து சுட போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள் சொல்லுது, "மாவு இன்னும் கொஞ்சம் தண்ணியா இருக்கு. இன்னும் கொஞ்சம் கடலை மாவு போடுங்க" அப்படின்னு. நான் சொன்னேன், "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரியா இருக்கும். அரிசி மாவு சேர்த்தா உடனே சுடுறேன். அதனால கொஞ்ச நேரம் ஆவுனதுக்கப்புறம் அரிசி மாவு ஊறிரும். இனி மாவு சேர்க்காண்டாம்" அப்படின்னு. ஒரு ஆள் சொல்லுது, "எனக்கு இந்த பஜ்ஜி பிடிக்கல. கலரா இருக்கணும்" அப்படின்னு. மறுபடியும் கலர் பொடி போட்டு, அதுக்கப்புறம் கலக்கி சுட்டுருக்கு. கொஞ்சம் போட்டுடுங்க. இல்ல அது அரிசி மாவு ஊறுனாலே சரியா இருக்கும். பாத்திரத்தை எடுத்துட்டு இரு நாய். கலர் பவுடர் போடல. கிச்சனில் சத்தம் கேட்கக்கூடாது. பண்டம் செய்யும் போதெல்லாம் அப்படிதான் அடித்து விரட்டுவா. உண்மையிலலாம் அடுப்பு பக்கத்தில் நின்று சத்தம் போட விட மாட்டாவ. ஓடு, அது சத்தம் கேட்கக்கூடாது, எண்ணெயில் எதுவும் பண்டம் செய்யும் போது அப்படின்ட்டு விரட்டி விட்டுருவாங்க. அந்த நாயை வளர்த்துருக்கலாம். நீங்கள் நல்லா வளர்த்துருவீங்க. இன்னும் இந்த கலரில் இருக்கு. கலர் இல்லை, அதுவும் நல்லா தானே தெரியுது. கலர் பொடி போட்டுருவோமா? ரொம்ப நேச்சுரலாக வெள்ளை கலரில் இருக்கு. நேச்சுரலான கலர். எம்மா எடுத்துறோமா? எரி இல்லை நிறைய பண்ணு கொண்டா. எம்புட்டு பெரிய பிளேட் வச்சுருக்கோம். என்ன சரி கேஜி தின்னோம்? இல்லை, குளுக்கோஸ் போட்டு இடம் அன்னைக்கு குடிச்சிட்டே இருக்கு. ம், இதெல்லாம் பெருசு பெருசாக போடணும். ஏன்னா 2வது போடக்குள்ளே எண்ணெய் வந்து குறைஞ்சிரும். முதல்ல பெருசாக போடணும். இப்போ தான் கலர் அப்படி இருக்கு வீடியோக்கு. போட்டோன்னே பொங்கிட்டு போகுது. மாவு இப்போ தான் அது செட் ஆகிருக்கு. முதல்ல தண்ணியாக இருந்துலா, மாவு இப்போ தான் கரெக்டாக அந்த பதத்துக்கு வந்திருக்கு. ஊறணும். அரிசி மாவு போட்டோம்ல, கொஞ்சம் தீயர்ந்து குறைச்சி தீ நல்லா ஃபிட் ஆகிட்டு. என்ன கலர் பொடி போட்டதுக்கப்புறம் தான் பஜ்ஜி நல்லா இருக்குது அப்படின்ட்டு 2 பேரும் சொல்லிட்டு நிற்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு எத்தனை பஜ்ஜி, உனக்கு எத்தனை பஜ்ஜின்னு எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, சின்ன பிள்ளைங்க மாதிரியே. அப்படியே எண்ணிட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில் அந்த குட்டி குட்டியாக கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பஜ்ஜியெல்லாம் நம்மளுக்கு எப்போவுமே இதுதான் நடக்கும். அதுக்கப்புறமா நான், என் பையன், பொண்ணு 3 பேரும் சாப்பிட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கும் 2 பஜ்ஜி கொடுத்து விட்டாச்சு. நான் கொடுத்து விடாட்டும் என் பையனுக்கு அம்மைக்கு கொடுக்கலனாக்கி இருக்கவே முடியாது. எப்படியாவது கொண்டுட்டு ஓடிடுவான். இப்போ பார்த்தீங்கன்னா பஜ்ஜியெல்லாம் சுட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். இது கடைசி மாவு. எல்லா வாழைக்காயுமே போட்டு சுட்டு எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மாவு வந்து பாத்திரத்தில் இருந்து ஒரு அரை கரண்டி கூட இருக்காது. அதை அப்படியே வலித்து இதில் ஊற்றிட்டேன். எப்படி வந்திருக்கு பாருங்க, சிக்கன் பொரித்து எடுத்த மாதிரியே இருக்குது. முழு கோழி இருந்த மாதிரி இருக்குது.
சொல்லி சிரிச்சுட்டே இருந்தேன். அது நல்லா இருந்துச்சு சாப்பிடறதுக்கு, நல்லா போண்டா மாவு மாதிரி. இப்போ எங்கள் கேஸ் அடுப்பு பாருங்க, சுவிட்சு மாட்ட அவ்வளோ சுவிட்சுமே உடஞ்சிடுது. இது வந்து கொஞ்ச நாளாக நான் இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு தான் போட்டு திருக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு மேலே என்னமோ அந்த அடுப்புக்கு சுவிட்ச் எல்லாம் மாற்ற போகிறதே இல்லை. மாற்றினா அடுப்பே மாற்றணும் அப்படி பிளான் பண்ணிட்டேன். ஒரு வழியாக எல்லாருக்கும் பஜ்ஜியெல்லாம் கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது இந்த பஜ்ஜி வச்சு சாப்பிட எப்படி இருக்கும்? இப்படி மழை நேரத்தில் பஜ்ஜியும் ஒரு கப்பு காஃபியும் குடித்தா போதும், சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிடுங்க. இந்த சண்டே இப்படி தான் போச்சுதுங்க. ரொம்பவே மோசமான சண்டே தான் அப்படின்னு என் பிள்ளைங்க தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா வெளியில் வந்து லாந்தவே முடியலையாம். எனக்கு என்னவோ எப்பவும் போல தான் போயிட்டுருந்து. உங்களுக்கும் சண்டே எப்படி போச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ இது வரைக்கும் பொறுமையை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.